ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதான ஒரு தானிய வகையிலேயே சிறந்த தானியம் குதிரைவாலி. குதிரைவாலி தானியத்தை வச்சு அது கூட சாம்பார் பருப்பு புரோட்டீன் அது ரெண்டுத்தையுமே சேர்த்து குதிரைவாலி மிசபிலாபாத் செய்ய போகிறோம். குதிரைவாலி அதை நான் மிசபிலாபாத் தான் எனக்கு தெரியும், ஆனால் கூகுளில் சர்ச் பண்ணால் மிசபில்லாபாத் அப்படின்னு தனித்தனியாக 3 வேர்டாக வருது. ஸோ ஓகே, நம்ம அதேமாரி பேசிடுவோம். இப்போ இதை நான் நல்லா வாஷ் பண்ணி தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். ஓகேவா, ஒரு 1/2 hour கழித்து பார்க்கலாம். இப்போ ஒரு 1/2 hour ஆகிடுச்சு. இது பாருங்கள், நான் பருப்பு தனியாக ஊற வச்சுருக்கேன், மில்லட்ஸை தனியாக ஊற வச்சுருக்கேன். பருப்பு எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அதுக்கு டபுள் மடங்கு தண்ணி, மில்லட்ஸ் எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அதுக்கு டபுள் மடங்கு தண்ணி, அவ்வளோதான் கால்குலேஷன். இப்போ இந்த ஊற வச்சதை இப்போ இந்த மில்லட்ஸை நம்ம இந்த பருப்போடு ஆட் பண்ணிடலாம். மில்லட்ஸ் சாப்பிட்றதுக்கு சில பேருக்கு பிடிக்காது. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு அப்படியே ஒரு சாம்பார் சாதம் சாப்பிட்ற ஃபீல் தான் கொடுக்கும். ஓகே, இப்போ இது கூட என்னென்ன வெஜிடபிள் நார்மலாக மிசபிலாபாத்தில் என்னென்ன போடுவாங்க, அதே கேரட், பீன்ஸு, வெங்காயம், தக்காளி, அதே தான். ஸோ சாம்பாருக்கும் அப்படி தான் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அதே வெஜிடபிள்ஸை நானும் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா என்னென்ன அடிஷ்னலாக ஏதாவது வெஜிடபிள் ஆட் பண்ணணும் கூட ஆட் பண்ணிக்கோங்க. கேரட்டு, பீன்ஸு, வெங்காயம், தக்காளி எல்லாம் ஒன்று 2 பச்சை மிளகா, அப்புறம் கொஞ்சோண்டு பூண்டு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிறது எல்லாத்தையுமே எடுத்து நம்ம இந்த குக்கரில் ஆட் பண்ண போகிறோம். இது செய்கிறது ரொம்ப 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 ஈஸி. ஆக்சுவலி மில்லட்ஸை வச்சு செய்கிறது கஷ்டம், இல்லை மில்லட்ஸ் சாப்பிட்றது பிடிக்கல அப்படின்னு இருக்கவங்கலாம் தயவு செஞ்சு இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் இதை சாப்பிட்லாம். ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வெஜிடபிள்ஸ், மில்லட்ஸு. ஸோ மில்லட்ஸ் வெயிட் போடாது. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும், அட் த சேம் டைம் ஹெல்த்தியாக சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். இது கூட கொஞ்சோண்டு பெருங்காய கட்டி, மஞ்சத்தூள், ஜீரகம், வீட்டு மிளகாத்தூள் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் சும்மா ஒரு 2 ஸ்பூனுக்கு. இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இவ்வளோதாங்க. அதை ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டு அது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கட் பண்ண வெஜிடபிள்ஸ் எல்லாம் தூக்கி உள்ளே போட்டுட்டு குக்கரை மூடி தூக்கி வச்சிங்கன்னா மிசபிலாபாத் ரெடி. ரொம்ப 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 ஈஸியான ஒரு ரெசிபி. நம்ம அடுப்பில் வச்சு ஆன் பண்ணிடலாம். இது நான் ஒரு 4 விசில் வச்சுக்கிறேன். 4 விசில்லையே கரெக்டாக வெந்துடும் எல்லாமே. ஓகே, இப்போ 4 விசில் ஆயிடுச்சு. நம்ம இப்போ எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதுதான். அங்கே பாருங்க, அப்படியே அழகாக மிசபிலாபாத் சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட அப்படியே 1 ஸ்பூன் நெய்யை விட்டு, மிசபிலாபாத்துக்கு ஆக்சுவலி நான் பெங்களூரில் இருக்கும் போது இது கூட சைட் டிஷ்ஷாக கொஞ்சோண்டு தயிர் தருவாங்க, அப்புறம் அப்பளம் தருவாங்க, ஊறுகாய் தருவாங்க. இந்த மாதிரி சைட் டிஷ்ஷோடு வச்சு சாப்பிடும் போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்து இது கூட ஊறுகாய், அப்பளம், ரொம்ப ரொம்ப சிம்பிளான சைட் டிஷ் வச்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரோட்டீன் அண்ட் ஹெல்த்தி டிஷ் இது. அதுவும் மில்லட்ஸ் வகை கண்டிப்பாக சொல்லவே வேணாம். அதுவும் மில்லட்ஸ்லேயே ரொம்ப சிறந்த தானியம் குதிரைவாலி தான். இது கூட பூண்டு ஊறுகாய், ஆனால் இந்த அளவுக்கு சேர்த்துக்காதீங்க. நான் சும்மா வீடியோக்காக கொஞ்சம் அடிஷ்னல் ஆட் பண்ணியிருக்கேன். ஊறுகாய் கம்மியாகவே எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்படி வச்சு இது கூட என்ன அப்பளம் இருக்கோ, சிப்ஸ் இருக்கோ, ஏதாவது ஒன்று வச்சு சாப்பிடுங்க சைட் டிஷ் மாதிரி. எங்கள் வீட்டில் அந்த ரிப்பன் பக்கோடான்னு சொல்லுவாங்க இல்லையா, ரிப்பன் சிப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இதுதான் இருந்தது. ஸோ நான் இதை வச்சு சர்வ் பண்ணுறேன். லன்ச் டைமில் இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான லன்ச் எடுத்துக்கோங்க. இதே மாதிரி ஒரு தடவை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். கண்டிப்பாக நீங்களே அகைன் அதை ட்ரை பண்ணுவீங்க. இதேமாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றதை இந்த வீடியோவுடைய கமெண்ட்ஸ்லேயும் சொல்லுங்கள். ஓகே, இதை நான் டேஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். Bye bye.